மகாபரிசுத்தமான தேவனுடைய நாமம் நம்மிலே மகிமைப்படுவதாகும். வீடியோவிலே என் சத்தத்தை கேட்கிறவர்கள், என் வீடியோ பார்க்கிறவர்களுக்குள்ள தேவனுடைய இரக்கமும் நன்மையும் பெருகுவதாகும். அருமையானவர்களே, தேவனுடைய அனுக்கிரகம் என்பது நமக்கு மிகவும் முக்கியமாயிருக்கிறது. தேவன் பேசுவாரா? தேவன் பேசுவாரா? கண்டிப்பா பேசுவார். பல சொல்லுகிறார், தேவன் என்னோட பேசினார், தேவன் உண்மையாக பேசுவார். பைபிள் அநேக இடத்தில் தேவன் நேரடியாக வந்து நிற்கிறார். பழைய பாட்டு காலத்திலே அநேக தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக தேவன் வந்து நிற்கிறார், பார்த்தவர்கள் இருக்கிறார். வேதத்திலே இருக்கிறது. தேவனை பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். தேவன் சத்தம் கேட்க முடியுமா? கேட்க முடியும். நீங்கள் உங்கள் வழிகளை நீங்கள் சரிப்படுத்தினார், பாவ வழி, கொலபாதக வழி, வேசிக்கல்லனுடைய வழி, மரண வழிகள் அவைகள் எல்லாம், அவைகளை விட்டு நீங்கள் தேவன் பட்சமாக முழுமையாய் நீங்கள் திரும்பினால் தேவனுடைய சத்தம் உங்கள் செவியிலே கேட்கும். ஒரு மோசையை நாம் உதாரணத்துக்கு எடுத்துக் கொள்ளலாம். தேவன் அவரோடு பேச வேண்டும். அதற்காக மலைக்கு கூட்டி செல்கிறார். சீனாய் மலையில வைத்து மோசையோடு கூட தேவன் முகமுகமாய் நின்று பேசுகிறார். அதில் கொடுக்கப்பட்டதுதான் 10 கட்டளைகள். அதை குறித்து என்ன எழுதியிருக்கிறது? தேவனுடைய வாய் சொல்லிற்று, விரல் எழுதிற்று. தேவனுடைய வாய் சொல்லிற்று, விரல் எழுதிற்று. இதுதான் எனக்கு முக்கியம். தேவனுடைய வாயால் சொல்லப்பட்டதான வார்த்தையை நான் உதாசீனப்படுத்தினால் அதுக்கு எனக்கு பயன் இல்லை. தேவனுடைய விரலை கொண்டு எழுதப்பட்ட வார்த்தைகளை நான் உதாசீனப்படுத்தினால் அது எனக்கு எந்த பயனும் இல்லை. அந்த வார்த்தையை நான் கனப்படுத்தவே தேவன் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அவர் சொல்லே ஆகும், அவர் கட்டளையிலே நிற்கும். அருமையான கிறிஸ்தவர்களே, தேவன் பேசுவார். 10,000 பேருக்கு மத்தியில் நீங்க உட்கார்ந்து இருந்தாலும் அவருடைய சத்தம் உங்க செவிகளுக்கு மட்டும்தான் கேட்கும். யாருக்கும் கேட்காது. 15,000 2 லட்சம் பேர் அங்க இருந்தாலும் அவர் உங்களுக்கு ஒரு தரிசனம் தருவார். அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், யாருக்குமே தெரியாது. அவர் உங்களுக்கு முன்பே வந்து நிற்பார். நீங்க மட்டும்தான் பார்ப்பீர்கள், வேற யாருக்குமே தெரியாது. நீங்க சொன்னால் அவருக்கு தெரிய விளங்காது. காரணம்னு உங்க கையில எதுவுமே இல்லை, வசதி இல்லை. நீங்க ஏழப்பட்டவர்களா இருந்தா நீங்க என்ன தரிசனம் தேவன் சொன்னாலும் யாரும் ஏற்க மாட்டாங்க. மையார் இடத்துல இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறார், நற்செய்தி அறிவிக்கப்பட்டாச்சு. ஆனா ஏற்க மனதில்லை. யாரு ஸ்திரீகள், அழகான பெண்கள், வசதியுள்ள பெண்கள் எல்லாம் வருகிறார்கள். ஒருவேளை நம்ம வயிற்றுல ஆண்டவர் பிறந்தா என்ன, நம்ம வயிற்றுல இயேசு பிறந்தா என்ன, மேசியா பிறந்தா என்ன, அவர்கள் ஆயத்தப்படுகிறார்கள், கூடி கூடி ஜபிக்கிறார்கள். ஆனால் தேவன் வெளிப்படுவதற்கு மரியாதை தான் தெரிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்து ஸ்திரீயின் வித்தாய் மரியாதை கூட தான் வெளிப்பட்டார். அவருக்குள்ளே இருந்து வெளியே வந்தார், வளர்ந்தார், ஊழியம் செய்தார். பிரியமான இது 2 நாட்கள். 2 நாட்கள் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? நீங்கள் பாவத்தை செய்த தப்பிதங்களை குறித்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்க போறீங்களா, இல்ல பாவத்தை விட்டு வாழ போகிறீர்களா? சர்ச்சைக்கெல்லாம் போங்க, 40 நாள் எல்லாம் போயிட்டு வாங்க. 45 நாள் போன வருஷம் செய்த 2 நாட்களுக்கு முன்பு செய்த பாவங்களை இனி செய்ய மாட்டேன் என்று பொருத்தனை பண்ணினால் இரக்கம் உங்களுக்கு கிடைக்கும். துஷ்ட நண்பர்களை விட்டு விலகி போங்க. உங்க கூட இருக்கிறவர்களை நீங்கள் வழி நடத்துங்கள். இந்த பாவ வழி வேண்டாண்டா, நமக்கு இந்த மரண வழி வேண்டாம், இந்த கொலபாதக வழி வேண்டாம், இதெல்லாம் விட்டுடுவாயா? ஆண்டவரை பார்ப்போம். நீங்கள் தேவன் பட்சம் வந்து சரியானால் உங்க பட்சம் இருக்கிறவர்களும் உங்க கையில வாங்கி சாப்பிடுறாங்க பத்தியா, பணத்தை வாங்கி சாப்பிடுவாங்க, கண்ணி அடிப்பாங்க. அவங்கள திருப்புங்க. அவங்க கொலபாதகர்களை உன் பட்சம் திருப்புங்க. அவனை வெட்டிடுவோம், இவனை வெட்டிடுவோம், அவன் காசு கொடுக்கான் போட்டுருவோம், அதுன்னு சொல்லி இந்த வழியை விட்டுடுங்க. ஆண்டவரை நம்பிப்பார். கிடைச்ச கொஞ்சம் இரக்கத்தை நீங்க பயன்படுத்துங்க. இனி நான் அந்த பாவங்களை செய்ய மாட்டேன்.
உங்களுக்கு தேவையான உங்க வசதி வந்தாச்சு இல்ல, இனி எதுக்கு கொலகார வேலை, எதுக்கு கூலிப்பட வேலை, எதுக்கு வேசிக்காரனா வாழணும், எதுவுமே தேவையில்லைங்க. விட்டுடுங்க. ஆண்டோட கருத்தை பிடிங்க. இதுல எந்த நாட்கள் தாங்க ஆண்டவர் பிடிங்க. புதிய மனிதனாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். எல்லாரும் உங்களை துர்போதனைப்படுத்துவாங்க. 95-96 இருக்கும் நினைக்கிறேன். கபிலன் என்பவர் ஒரு ரவுடி இருந்தார். அவர் ரவுடின்னு சொல்லுவாங்க, நான் ரவுடின்னு சொல்ல மாட்டேன். கபிலன் பேர். நிறைய போதகர்கள் சபை வச்சிருங்க, அவர் பேரை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. கபிலன் வரார், கபிலன் வரார், கபிலன் வரார், கபிலன் வந்துட்டாரோ, கபிலன் தெய்வ பர்சனை வந்துட்டா அதெல்லாம் கேட்கணுங்க. அவர் சப்போர்ட்ல ஊழிய செய்த சபைகள் போதகர்கள் இருந்தாங்க. கபிலன் வருகிறார், கபிலன் வருகிறார், கபிலன் கிட்ட சொல்லி பார்த்துக்கலாம். இப்படி பேசின ஆட்கள் எல்லாம் எனக்கு தெரியும். திடீரென்று போகும்போது அவரை கொண்டு விட்டார். போலீஸ்காரன் என்கவுண்டர் போட்டான், சுட்டுட்டான். திடீர்னு செத்து போயிட்டாங்க. இவ்வளவு போதகர்களும் அவரை யூஸ் பண்ணாங்க, அவங்க பேர்களை யூஸ் பண்ணாங்களே, அந்த மனிதனுக்குள்ள ஒரு மதுரூபத்தை கொண்டு வராம விட்டு விட்டார்கள். கபிலன் 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 என்று சொன்னார்கள். கபிலன் 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 எப்ப கபிலன் கிட்ட சொல்லி பார்த்துக்கலாம், கபிலை வச்சு பேசிக்கலாம். இப்படி சொன்னாங்களே ஒழிய அந்த மனிதனை மறுபடுத்தவில்லையே. திடீரென்று போலீஸ்காரன் கொண்டு விட்டேன். ஏன் கொண்டாங்கன்றோ அந்த வேணாம், உங்களுக்கு செத்து போயிட்டாங்க. அவர் ஆவியை சகித்தை விட்டு வெளியே வருதுங்க. அந்த ஆவி எங்க போறதுன்னே தெரியலங்க. இவ்வளவு போதகர்கள் அவர்களை மிஸ்யூஸ் பண்ணாங்களே, அவர் பேரை சொல்லி சொல்லி வாழ்ந்தார்களே, ஒரு ஊழியக்காரன் கூட அவரை மறுரூபப்படுத்தவில்லை. அவர் நிலைமை பரிதாபத்துக்குரியதா போயிட்டு தெருவுல பிளாட்ஃபார்ம்ல தெருவுல விழுந்துக்கிறாங்க, சுட்டுட்டாங்க போலீஸ்காரங்க. அவ ஆவி சரித்தை விட்டு வெளியே வந்து அலை மோதுதுங்க. எங்க போறதுனே தெரியல, எங்க போறது பரலோகமே தெரியல. அவன் எங்க போறான்? அவன் மிஸ்யூஸ் பண்ணாங்க போதகர்கள். இவர் அநேகரை மிரட்டுவார், மிரட்டி அவன் தொந்தரவு கொடுத்தா அவ்வளவுதான் அவனையும் விடுவார். ஒரு ஊழியக்கார இடத்துல சபை துவங்கினார். ஒரு நான் கபிலன் சொல்லி அவனுக்கு மிரட்டிடுவான். ஆக 15 மாசம் கூட இருக்கும். அவர் மண்டையை போட்டார். கபிலன் போனாரா, ஊழியக்காரனிடத்துல ஒரு ரவுடி, ஒரு துஷ்டன், உலகாரன் கிடைத்தால் அவனை மறுரூபப்படுத்த வேண்டுமே ஒழிய அவனை மிஸ்யூஸ் பண்ணவே கூடாது. இப்படிப்பட்டவெல்லாம் அந்தி கிறிஸ்துவின் ஆவி உடையவர்கள். அருமையான, நீங்க ஒரு கொடூரமான ஆளா இருக்கலாம், ஒரு சுபாவங்கள் கேட்டு கொடூரமாக இருந்திருக்கலாம். நீங்கள் மறுரூபம் அடைய வேண்டும். மறுரூப வாழ்க்கைக்கு நீங்கள் ஒப்பு அடைக்க வேண்டும். உங்களை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க, உங்களை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்க உடன்படவே கூடாது. அவனை அடிக்கணும், அவனை கொண்டு அவனை கொண்டு பணம் தான் தருவாங்க. அந்த பணம் உங்களை மரண வழியிலே கொண்டு போகும். நீங்க படுறதோ கபிலன் செத்து கிடந்த பர்வத்துக்கு போனாரு. எனக்கு தெரியும் அந்த மேட்டர்லாம். செத்து போயிட்டாங்க. பர்வத்துக்கு போயிட்டார். அவர் எத்தனை பாசஸ் கபிலன் பேர், அவர் பேரை சொல்லி 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 எத்தனை பேரை மிரட்டினாங்க தெரியுங்களா? அப்படின்னு சொல்லிடுவேன் அப்படின்னா சொன்ன ஆட்கள் எனக்கு தெரியும். அவர் மண்ணே போட்டார். கபிலோட ஆவியை ஒன்றும் செய்ய முடியல, சரீரத்தை விட்டு வெளியே வந்துட்டு அவரை மிஸ்யூஸ் பண்ண, பேரை மிஸ்யூஸ் பண்ணின ஊழியக்காரன் அவருக்குள்ள ஒரு மறுரூபத்தை கொண்டு வரலையே, அவர் செத்து போனாரு. அந்த பாவம் இவர்களை விடுமா? அந்த பேரை மிஸ்யூஸ் பண்ண போதர்களை விடுங்களா? விடவே செய்ய, அந்த பருவத்துக்கு போக மாட்டான். அதே மாதிரிதான் நீங்க கெட்டவர்களா, துஷ்டர்களா, கொலைகாரர்களா வாழ்ந்திருக்கலாம், கொள்ளடிக்கிறவர்களா வாழ்ந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவன் பட்சமாக நின்று விடுங்க. உங்களை மிஸ்யூஸ் பண்ற அத்தனை பேரும் உங்களை உங்க கிட்டே சேர்க்க கூடாது. அவன் பாஸ்டா இருந்தா, எப்படியாப்பட்ட பாஸ்டா இருந்தாலும்
உங்களை மிஸ்யூஸ் பண்றானா, அவனை வீட்டு வாசல சேர்க்காத இருக்கிறது உங்களுக்கு நல்லது. உங்க ஆத்மா நரகத்துக்கு போய்விடும். என்னிடத்துல ஒரு மனிதன் பழகினான், அவனை நான் மறுரூபப்படுத்தி விடுவேன். எனக்கு கொடுத்த கிருபை. என் வீடியோவை நீங்க பார்ப்பீர்கள். உங்களை ஒரு மறுரூபத்துக்குள்ளே கொண்டு வருகிற கிருபை என்னிடத்தில் இருக்கிறது. இனி பாவம் செய்யாதீர்கள், ஆண்டவர் பட்சமாக இருங்கள். தேவன் போதும், ஆண்டவர் போதும். பாவ வழியை விட்டுடுங்க. அடுத்தவங்க கொள்ள சொல்ற வழி வேண்டாம். எல்லா பாவ வழிகளும், என்ன பாவம் பண்ணீங்க, எத்தனை கொலகார பழியெல்லாம் செஞ்சீங்க, எல்லாம் விட்டுருங்க. நீங்க நல்லா பார்த்துக்கிட்டு இருந்த விட்டுருங்க. தேவனை பிடியுங்கள். அது உங்களுக்கு பாக்கியத்தை நன்மையை கொடுக்கும். தேவனுடைய வழி நடத்துறது நமக்கு தேவை. அதுதான் எனக்கு தேவை. எந்த மனிதனையும் மறுரூபப்படுத்துகிறதான ஒரு கிருபை எனக்கு சபை கிடையாது. சபை நடத்துகிற அழைப்பும் எனக்கு கிடையாது. இத்தனை வருஷம் போராடி பார்த்துட்டேன். சபை நடத்துகிற அழைப்பும் இல்லை. எனக்கு அப்போஸ்தலர் அழைப்பு தான். சிபிஎம் ஸ்தாபனத்தில் ஊழியம் செய்யும் போது எனக்கு சொல்லிவிட்டார், உனக்கு 2 அழைப்பு இதுதான். அருமையானவர்களே, அங்கிருந்து வரும்போது ₹1 காசு கூட என் செலவுக்கு நான் கொண்டு வந்துட்டேன். இதுவரை யாரையும் ஏமாற்றி போய் சொல்லி ₹1 காசு இதுவரை வாங்கினதே இல்லை. யாருடைய பணத்தையோ பொருளையோ அவருக்கு தெரியாமல் எடுத்து என் பையில போட்டதில்லை. தேவனுக்கு முன்பாக அறிக்கையிடுகிறேன். இதான் எனக்கு முக்கியம். என் விவாக வாழ்க்கை பிறகு இதுவரைக்கும் 64 பெண்கள் என்னை இச்சித்து அவள் மோகங்களை தீர்த்து கொள்ள என்னிடத்துல பிரயாசப்பட்டவர்கள் உண்டு. தன் சரீரத்தை எனக்கு காண்பித்தவர்களும் உண்டு. அவளை மிஸ்யூஸ் பண்ணியதே இல்லை. இந்த ஆண்டவர் எனக்கு என் ஆத்மாவை ஆதரிக்கிறவர்களோட இருக்கிறார். என் சத்தத்தை கேட்க போகும் சகோதரனே, என் ஆத்மாவை ஆதரிக்கிறவர்களோட தேவன் இருப்பார். தேவனுடைய காரணம் நமக்கு தேவை. இதே பேசிட்டு இருக்கீங்க, வசனம் ஒன்று சொல்லுங்க அப்படின்னா, சங்கீதம் 23 ஒரு வசனத்தை நாம் படிக்கலாம். 23ஆம் சங்கீதம் 23வது சங்கீதத்துல 4ஆம் வசனம் மட்டும் படிக்கணும். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அல்லேலூயா. இந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே வர வேண்டும். மறுபடியும் அந்த வசனத்தை படிங்க. நீங்க நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படுகிறது இல்லை. தேவரீர் என்னோட இதுதான் வேண்டும். எல்லாம் இருந்தாலும் நீங்க என் கூட இருக்கீங்க பாத்தீங்களா, இதுதான் நல்ல மகிமையான சகோதரனே. உன் கூட தேவன் இருக்கிறாரா? எந்த போதகெல்லாம் உன்னை மிஸ்யூஸ் பண்ண பாக்குறானா? போகாதீங்க. அப்படியாப்பட்ட வீட்டு வாசல சேர்க்காதீங்க. ₹1 காணிக்க மண்டையில போடாதீங்க. அவனுக்கு கொடுக்கறதுனால உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. உங்க பேரை எங்கெல்லாம் சொல்லி மிஸ்யூஸ் பண்றான், கபிலன் பேரை மிஸ்யூஸ் பண்ண மாதிரி, அவன் என்ன பாவம் செய்யறானோ, யாருக்கு எந்த அப்பாவை மிரட்டுறானோ, அந்த பாவம் உங்க தலையில் தான் வரும். கண்டிப்பா வரும். தேவனோடு கூட இருக்கிறாரு நீங்க சொல்ல முடியாது. அந்த வசனத்தை தியானித்து பாருங்க. நீங்க படிங்க. அதை மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். இதுதான் பாக்கியம். அது தப்பா புரிஞ்சுக்க கூட. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தா, அப்ப நான் மரண இருளில் பள்ளத்தாக்கினா பாவம் உள்ள எந்த வாழ்க்கையை வாழ்ந்தாலும் ஆண்டவர் கூட இருப்பார். இது பொய்யான போதனை. எல்லா பாவம் செஞ்ச பாவம் செய்யற ஆத்மா சாகும் அப்படி இருக்க அதை எடுத்துக்கலாம்ல. மரண இருள் அப்படின்னா நாம் செல்கிற பாதையில பிரச்சனைகள் இருக்கிறது, பொல்லாப்புகள் இருக்கிறது. இதனூடே நாம் நீதிமானாய் வாழ வேண்டும், சுத்த கரங்களுடையவர்களாய் வாழ வேண்டும். வாழ்ந்தாலும் ஆண்டவர் உதவி அப்ப சொல்றா, ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். தாவி சொல்றாரு இல்லையா, ஆண்டு நான் மரண இருளின் பள்ளத்தாக்கு நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன்.
ஒருவேளை நீங்க தேவனை பார்க்கலாம், பார்க்காமல் இருக்கலாம். விசுவாசம் பெஸ்ட். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவன் என்னோடு கூட இருக்கிறேன். இந்த நம்பிக்கை உங்களுக்கு வேணும். தேவனோடு இருக்கிறார், நாங்க அவரை பார்க்கணுங்க. நானு அதை விரும்பக்கூடாதுங்க. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிறது. ஒரு நம்பிக்கை உங்க வீடு போகாது. ஆண்டவனோடு இருக்கிறேன், அதனால நான் என்ன செய்யணும்? பொல்லாப்பை விட்டு விலகுகிறேன், பொல்லாப்பு செய்கிறத விட்டு விலகுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நம்பி வாழுங்க. ஆண்டவரை நம்பி வாழுங்க. ஆண்டவர் கைவிட மாட்டார். இருக்கிறதுக்கு போதும். நான் சம்பாத்தியம் பண்ணது எனக்கு போதும், இதை வைத்து நான் வாழ்ந்தால் போதும். இனி எந்த பொல்லாங்க வழிகளா எனக்கு தேவையில்லை, பொல்லாதவர்களுக்கு ஆலோசனை தேவையில்லை. கெட்ட என்ன துர்போதனைப்படுத்துகிற ஒரு ஊழியக்காரனை என் வீட்டுல சேர்க்க மாட்டேன், அவனுக்கு காணிக்க கொடுக்க மாட்டேன். தள்ளு வெளியே அவனை. நல்லா இருக்கீங்களா? நாங்க தண்ணி குடிக்கிறோம். அவன் கை தட்டி பார்ப்பான். இங்க எதனா 20,000 தருவீங்க, 10,000 தருவீங்க, லட்சக்கணக்காக கொடுக்குங்க. சுற்றி வருவான். 10 நிமிஷம் இழக்காதீங்க. அவனை கொடுத்து உங்களை மிஸ்யூஸ் பண்ற ஊழியக்காரனுக்கு நீங்க ஒரு காலத்தில் தண்ணியும் கொடுத்தாங்களோ அதுல பலன் பரவாயில்ல உங்களுக்கு கிடைக்கவே செய்யாது. ஏன்னா அவங்க மிஸ்யூஸ் பண்றான். பார்த்தீங்களா? கெட்ட உள்ளத்தோடு உங்க வீட்டுக்கு வருவான். நான் இன்னார போய் பார்த்துட்டு வந்தேன், அவன் பேசினான். நான் கபிலனை போய் பார்த்துட்டு வந்தோம், நான் கபிலனை போய் பார்த்து. கபிலனுக்குள்ள ஒரு மர்ம ரூபத்தை உருவாக்கலையே. அவன் அனாதையா செத்து போனான். அவன் ஆவி அவன் சரீரத்திற்கு வெளியே வந்து எங்க போகிறதுனே தெரியல. அவ்வளவுக்கு போக பார்த்தீங்களா? வழி தெரியலையே, வழியே தெரியல. நான் பாலங்களுடைய ஒரு வீட்டுல குடியிருந்தேன், ரகுமத்நாதர். அவங்க கூடி ஜெபிக்கணும். ஒரு அம்மா வந்து, அம்மா நீங்க என்ன பண்ணது போறியா? யாருன்னா அந்த ஹவுஸ் ஓனருடைய மாமியார். அந்த அம்மா, ஐயா காணிக்கெல்லாம் அள்ளி கொடுத்தேன், ஒருத்தர் கூட எனக்கு பணத்துக்கு வழியை காட்டல, அந்த வந்து எனக்கு தெரியாது, செத்து இங்கதான் இருக்கு. அந்த அம்மா எங்க உயிர் விட்டுச்சு, அந்த இடத்துல தான் நாங்க உயிரோம். இந்த அம்மா தங்கியிருந்த இடத்துல அடிக்கடிக்கு வரும். அந்த நாங்க வீட்டுல இருக்கிற வரையும் நீங்க வரக்கூடாது, அந்த மரத்துல போய் உட்காருங்க, நாங்க இந்த இடத்துல போன அப்புறம் நீங்க வந்துடுங்க. அந்த அம்மா வரணுங்கிறது தான் நான் வீட்டை காட்டிருக்கேன். தங்கியிருந்த நான் எங்க போகிறதுன்னு தெரியலையே. நான் ஹவுஸ் ஓனர்கிட்ட சொன்னேன், இப்படி சொன்னேன்னா மனைவி கூப்பிட்டு குழந்தைங்க செத்து போய்ங்க தான் இருக்கிறான், பிள்ளை போட்டு பாலா படுத்துறாப்பா. பெரியமானவர்களே, நீங்க இருக்கு வேட்டோட வழி தானே, மரத்துல இருக்கு, மரத்துல தான் இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே தான் வரணும். இந்த நன்றி அவங்களுக்கு செய்யறாங்க. அது நல்லா கிறிஸ்தவ தான், நல்லா வாழ்ந்துட்டேன். நம்ம காணிக்கெல்லாம் கொடுத்தது எல்லாருக்கும். ஐயா எல்லாருக்கும் காணிக்க கொடுத்தையா, ஒருத்தவங்க எனக்கு பரலோகத்தை காட்டல. இப்போ நான் உனக்கு சேர்த்தாந்தமா வச்சுங்க பாருங்க. உயிர் விட்ட இடத்துல தான் இதே மாதிரி தான் கபிலன் உயிர் விட்ட இடத்துல தான் இருப்பான். மனுருவம் இல்லை, ஊழியக்காரன் காணிக்கெல்லாம் வாங்கி சாப்பிட்டாங்களே. அந்த அந்த அம்மாவை மனுவப்படுத்துது. காணிக்கைக்காக வருவாங்க அவங்களை தேடி. அவங்க உங்களை மனுவப்படுத்த குஷி பற்றி பேசுவான். உங்க அக்கா சொல்லுவான், நல்லா இவரை தவிர யாரும் இல்லை, அண்ணன் தம்பி அக்கா அண்ணன் தம்பி எல்லாம் பேசுவான். நீங்க காசு கொடுக்கலன்னா வெளியே போக மாட்டான், வெளியே போய் திட்டிப்போம். எல்லாம் பணத்துக்காக வருவாங்க உங்ககிட்ட. அன்பு இல்லை, உங்களை மிஸ்யூஸ் பண்ணணும். இந்த கபிலன் அப்படிதான் மிஸ்யூஸ் பண்ணணும். கடைசியில கபிலன் ஜீவன் வெளியே வருது. எங்க போறதுன்னே தெரியலங்க, எனக்கு ஆவிகளை பார்க்க முடியுது. வெளியே போன அந்த அம்மா பாருங்க, நாங்கள் குடியேறதுக்கு முன்னாடி செத்து போச்சு. அந்த அம்மா நாங்கள் குடியிருந்த வீட்டில தான் வந்தோம். ஐயோ நான் இங்கதான் இருந்தேன், இப்ப நீங்க அந்த மரத்துல போயிருங்க, நாங்க போன அப்புறம் நீங்க வந்துடுங்க. அந்த அம்மாவுக்காக தான் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தோம். அது எதுக்காங்க பரவாயில்ல போன இங்கேயா எடுத்து போகுது. அவர்கிட்ட சொன்னா அன்போட வழிதானே, எதுக்கு இங்க வச்சுருங்க, இந்த மாதிரி இவங்க ஆத்தா சேர்த்து போய் இங்கேதான் இருக்கிறான், என் பிள்ளைய போட்டு பாடா போச்சு. அவர் சொல்லுது என் காதான கேட்டு ரகுமத்துங்க. அவர் பேர் அந்த அவசரமான பேர் ஜபத்துறை. பெரியவங்களுக்கு அவர் பேர் ஜபத்துறை. அவங்க வீட்டாம பேர் தெரியாது. 2 மகன்கள் ஒரு பெண். புரியுங்களா?
அப்ப அந்த அம்மா பரவத்துக்கு போனியே காணிக்கு அள்ளி கொடுத்து என்னங்க ஊழியக்காரன் வாங்கி சாப்பிட்டு போயிடுவாங்க. உங்களை மறுரூபப்படுத்தலையே. மறுரூபப்படுத்துகிறதான ஒரு கிருபை யார் இடத்துல இல்லைன்னா அவங்களுக்கு காணிக்க கொடுத்துருக்காரு. அங்கேயே கொடுத்தாரு. கிடையாது பசிக்காக வருவாங்க. யாருமே இவங்களெல்லாம் ஊழியத்துக்கு அனுப்பிடுது. நானும் கஷ்டம் பார்க்கல. தேவனின் ஊழியத்துக்கு அடிச்சாலும் சீக்கிரம் இருந்தேன். சின்ன மிஸ் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி பேசிட்டாங்க. அனுப்பிட்டாங்க. அன்பினாலும் பேசிட்டேன். அது இல்லை, எனக்கு அது மட்டும் இல்லாமல் எனக்கு வேற ஜீக்கம் வந்து என்னால் நடக்க முடியாது, படுத்திருக்க முடியாது, திரும்பி படுத்த முடியாது. அது எவ்வளோ வேதனையை தரும் பாருங்க. அந்த நைட்டு செட் ப்ராப்ளம் உள்ள கூட பெரிய விதை இருக்கிற ஆளுல போய் கேட்டு பாருங்க. ரொம்ப கஷ்டப்படுவாங்க. திரும்பி படுக்க முடியாது. ஒரு கையில் குச்சிட்டு தான் நடக்கணும். படுக்கும்போது ஒரு கையில் குச்சிட்டு திரும்பி படுக்கணும். பட்டுன்னு கீழே வலி மாடதான் எனக்கு வலிக்கே சில வலிக்கும். குளிக்கும் போது என் கை பற்றும் அதில் மிக்சிக்கு திரும்பும் வலி. அதுக்கப்புறம் அது ஒரு காரணம் வந்து இங்கே கேஎம்சி ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு ரெக்கமெண்டேஷன்ல ஆப்ரேஷன் பண்ணணும். நிறைய ரத்தம் போயிடுச்சு. 2வது தவறு இருக்கா? அது தவறு கிடையாது. எதுக்காக அது தவறுன்னு தெரியல. 3வது தவறு என்ன? அவங்க உள்ள சில விசுவாசி பசங்க வயிற்று தவிர என்கிட்ட கையெழுத்துவாங்க. உங்க கையெழுத்து எப்படி இருக்கும் போகுங்க. எனக்கு தெரியாம கையெழுத்து போட்டு ஓட்டணும். அவன் என்ன செஞ்சான்? அவங்க உள்ள எல்லா ப்ராப்ளங்களையும் எழுதிட்டான். எழுதி அப்போ உள்ள சீப்பாசு அனுப்பிட்டான். நான் வாரம் பாருங்க பண்ணிப்பா நீ லெட்டர் போட்டுருக்க. அதுக்குள்ள அங்கே சொல்லிட்டான். எழுதியில் அவங்களை கொடுத்து லெட்டர் போட்டான். அப்படின்னு இவங்களாம் என்ன ரொம்ப டிஸ்டர்பன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. எங்களால டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குறாங்க. சரி நான் பாலிமன் போனால் அவர் சொல்றாரு இந்த மாதிரி விஷயம் நீ எழுதுன ஐயா இந்த கையெழுத்து ஏன் கையெழுத்து கிடையாது என்கிட்ட கேட்டு பேப்பர் சுற்றி வச்சு கையெழுத்து கேட்டாங்க. நான் தெரியாம போட்டுட்டேன். இது ஏன் கையெழுத்து கிடையாது. யாருன்னா அவருக்கு தெரிஞ்சுப்போ ஆட்டம் அவன் சொல்லிட்டேன். அப்போ ஏன் தவறு கிடையாது. ஒரே நாள் வந்து எடுத்துட்டு அது எப்போது வந்து தெரியாது. இந்த 3 காலம் என் மேல எத்தனை பழிகளை சொன்னாலும் அது என் மேல கை வராது. ₹1 காசு கூட அங்கிருந்து நான் கொண்டு வருவேன். கட்டி எடுத்துட்டு வர்றதுக்கு அங்கே உள்ள அப்போ இந்த சென்ட்ரல் பாக்ஸில் காசு வாங்கிட்டு தான் இங்கே வந்து ரொம்ப சுகராக அந்த காசு. அங்கேருந்து வெளியில் வரும்போது ₹1 காசு கூட என்கிட்ட அப்படிதான் வாங்கணும். அருமையானது தேவன் ஒரு கோடி கைது எங்கள் அம்மாவுக்கு ஒரு ₹500 வாங்கி வச்சு எங்கள் வீடு எங்கெல்லாம் பக்கத்தில் தான் பக்கத்தில் தான் எங்கள் வீடு. ஒரு போயிட்டு பக்கம் தான் இருந்தேன். நான் குடியிருக்கிறது தாமதம் பக்கத்தில் தான் கட்டி எடுத்துட்டு போய் அங்கே வச்சுட்டு அவ்வளோதான். ஒன்றும் இல்லாமல் தேவன் வந்து எங்கிட்ட பணமா இருக்கு. எங்க அழைப்பு அதுதான். சப அழைப்பு கிடையாது. நான் வேலை செய்ய போவேன். சீக்கிரம் வெளியில வந்துட்டு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார் தெரிந்து செட்டியார். ஏமி எதுரா நான் என் கூட வான்னு கூப்பிட்டா தெரிஞ்சது. சரி நீங்கள் வஸ்தானண்டி அப்படின்ட்டு அவங்க கூட போயிட்டேன். அவங்க கூட பேச்சு கொஞ்சம் தெரிஞ்சது. அங்கே போனா ரதர் கம்பெனியில் வேலை செய்வார். வேலை கற்றுவார். அவருக்கு கொஞ்சம் ரதர் எப்படி கட் பண்ணுறது பேட்டர்ன் போட்டு மறுபடியும் கட் பண்ணணும். 10 நிமிஷம் கட் பண்ணி எல்லாத்தையும் சிஸ்டர் யூஸ் பண்ண முடியாது. ஒரே மாதத்துல கட்டிங் மாஸ்டர் ஆகிட்டேன். கட்டிங் பண்றது பெரிய விஷயம் இல்லை. கட்டிங் மாஸ்டர் ஆனது, மேட்சர் ஆகுது, செக்கர் ஆகுது. மேட்சர் என்ன? ப்ரௌனும் பிளாக்கும் ஒன்று போல இருக்கும். இது ப்ரௌன், இது பிளாக் வந்து பிரிக்கும். கிரீனும் பிளாக்கும் ஒன்று போல இருக்கும். இது கிரீன் தான் பிரிக்கும். இந்த செக்கர் அதனை செக் பண்ணி எடுத்து கொடுக்கணும், கட்டிங் பண்ணணும். அப்புறம் செக்கரா இருந்தேன். என்னதுங்க கார்மெண்ட்லாம் தைச்சு போடுவாங்க. இங்கே அந்த கேஜ் படி எல்லாம் இருக்கா அளவு, அதெல்லாம் நான் செக் பண்ணேன். இந்த 3 வேலையை அங்கே செஞ்சுட்டு இருந்தாங்க. அங்கே எனக்கு பொண்ணுங்க தொலை ஜாஸ்தி. நைட்டு 11 மணிக்கு போவேன், 3 மணிக்கு வேலையை முடிச்சுருவேன். எல்லாத்தையும் கட் பண்ணி எனக்கு கொடுத்த ஏராளம் எல்லாம் வச்சிருக்கு.
பேட்டரை போட்டு கத்தரி சுகரா எல்லாத்தையும் பேக் பண்ணி 3 மணி உட்காந்து தூங்கு. உட்கார்ந்தான் தூங்கி முடிச்சுட்டு 3:45 உடனே எழுதி ஜெபம் பண்ணிட்டு அவங்க ஆண்டவரை வசதி பண்ணணும். 5 மணி நேரம் வசதி பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி அங்கேயே பெருசை மாற்றிட்டு அப்படியே வந்துடும் ஊழியர். ஒன்று எங்கன்னா போதகர் ஊழியருக்கு மீட்டிங் போக எல்லாம் ஊழியர் கரெக்டாக வச்சு செட்டில் போட்டு வச்சு அங்கே ஊழியர் செஞ்சுட்டு அப்படியே வந்து நைட் 11 மணிக்கு இங்கே வருவேன் வேலைக்கு. அப்படி சம்பளம் வாங்கி தாங்க நான் பழச்சேன். அப்படி சம்பளம் வாங்கிட்டேன். அதர் காலேஜில் ஒர்க் பண்ணேன். கட்டிங் மாஸ்டர் டெய்லரிங் ஒர்க்கும் பண்ணேன். ஸோ டெய்லரிங் தனி தெரியும் புரியுதுங்களா? அப்படிதான் வருது. அதுக்கப்புறம் பொண்ணுங்க தோல் அறிமுகமாக அந்த இடத்துக்கு வந்துட்டேன். அப்புறம் ஜமாலியாவில் பெரம்பூர்ல இருக்கு ஜமாலியா, அங்கே கொண்டு போய் நான் அந்த கொண்டு நான் அங்கே கொண்டு விட்டேன். நல்ல சம்பளம் தான். அங்கேயும் பொண்ணுங்க தோலாம் எல்லாம் தொலையாக்குறது அதோட வந்துட்டேன். எனக்கு ஒரு காலப்பொடியில் இருக்கிற ஒரு செட்டியார் எனக்கு நண்பரான நல்ல ஆட்கள் எடுத்து தான் நான் பழகுவேன். தரங்கட்டும் இப்போ பழகணும். வாங்க என்ன பட்டுநூல் எடுத்து போகிறோம் வாங்க. பட்டுநூல் எடுத்தா ஒருவருக்கு 100 ரூபாய், நான் எடுத்தா 70 ரூபாய் எனக்கு ரேட்டு. அவனே பட்டுநூல் எடுத்தாலும் 100 ரூபாய் தான். கணக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் அதே பட்டுநூலை நான் வாங்கினேன்னா எனக்கு 70 ரூபாய் தான். அப்போ 300 ரூபாய் எனக்கு 30 ரூபாய் எனக்கு லாபம் தானே. கொஞ்சமாக எடுப்போம் நாட்டில் இருக்கு. அவங்க என்னென்ன கலரை பட்டு வேணும்னு கேட்குறாங்க அந்த கலர் அப்படி அப்படியே கொடுத்து ஃபினிஷ் பண்ணி கொண்டு ராட்டில் மாற்றி சுற்றி பாதியில் ஏற்றிடுவாங்க. பட்டு மேலே இதில் சுற்றி கிழீனை போட்டு வச்சுக்குவோம். பாதி முடிப்போம் இந்த ரோடு போட்டு கட்டி வச்சுருக்கோம் எல்லாத்தையும். அதனால தான் சுற்றி கட்டுற ரோடு அதே தட்டி ஒரு கம்மி சீக்கிரமாக இருக்கும். அவங்க எடுத்துகிட்டே தட்டி கொண்டு வந்து இந்த எண்ணெய் லைன் பண்ணி ஒரு 2 இங்கே முடிப்பாங்க. அதெல்லாம் வேலை அது அதிகம் லைன் பண்ணி எடுத்துருவோம். மாடு இன்னொரு போட்டு நீங்கள் கட்டுவோம். மிஷினில் மாடுட்டா டக் 3 மாடு வரும். சில சேரிக்கு 3 மாடு வரும். கடை சில சேரிக்கு 2 மாடு வரும். ஜரிகா இருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு தனி மாடு. இது கிட்டலிருந்து அந்த நெச வேலையை நம்ம பார்ப்போம். 100 வாங்கி கொடுத்து 10 நீங்கள் வந்து அந்த எனக்கு ஒரு ரேட் தரும். அதை வாங்கி பலர் கொடுத்துருக்குறேன். அதோட அந்த அது வந்து வேலை ஊழிச்சு புண்ணியமானது உழைத்து சாப்பிட்டு பழகினது. இது எனக்கு தந்து தெரியல. ஒரே தவறு என்னன்னு சொன்னா இந்த பறையர்களை அடிமட்டத்திலிருந்தே தூக்கி விடும். அதான் என்னுடைய பலரும் கோவம் வரலாம். நான் பறையனை பற்றி பேசுறேன். பறையன் யார் கோலம் வந்து சொல்லிட்டேன். ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க என்ன கோச்சிக்க கூடாது. இந்த பறையன் ராஜவம்சத்தை சேர்ந்தது. ஆரியன் பறையன் அடிமைப்படுத்தினால் ஒழிய வேறு யாரையும் அடிமைப்படுத்தது. சுதந்திரமா வாழ்ந்தால் சுதந்திரத்தை கொடுத்திருக்கார். இந்த பறையன் தான் தனது ராஜபாரம் போகிறது என்று சொல்லி வேதனைப்பட்டதுனால் அவனுக்கு செயல்பட்டதுனால அவன் அந்த பறையனை அடிமைப்படுத்தி நாட்டில் நடந்தது இல்லைங்களா? வெளியிலே வெளியேறு இயக்கத்தை துவங்கி நடத்தணும். தலைமை தாங்கினோம்னா நல்லா இருக்கான். உள்ள மாட்டினோம்னா கொல்லப்படும். போனா போட்டு ஏழை மக்கள் சாதனை கற்றுக்கிறாங்க. வேறு கயத்தை போட்டு போயிட்டாங்க. அப்ப தேவனுடைய இரக்கம் தான் நமக்கு முக்கியம். ஆண்டவர் கையில் அதான் இந்த பறவைகளை பற்றி பேசுற எனக்கு அந்த இஸ்ரேல் யூதர்களுக்காக ஒரு பேசினார். மொர்தெகாய் என்பவர் பைபிள் இருக்கு. மொர்தெகாய் அவர் பரிந்து பேசின ஆண்டவருக்கு அவர் இரக்கத்தை விண்ணப்பத்தை கேட்டால் லாபான் அவனுக்கு ஆமானை தூக்குமேல போட்டு விட்டார். இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் பார்த்து மக்கள் நீ பைபிளே படிச்சு அருமையான அதுதான் என் வேலை. எப்படியாவது இந்த பதவிகளை விடுவிக்க வேண்டும். இழந்த மேன்மையிலிருந்து இவர்களை மனதை கொண்டு போக வேண்டும். இது தவறா? நீங்க உங்க ஜாதிக்காக நீங்க போராடுறீங்களா? நான் போராடணுங்க, செபிக்கணும். வீட்டுக்கு யாரும் பேர் சொல்லுங்க. பறவை ஒரு ராஜவம்சத்தை சொல்லுங்க. அவன் மண்ணிலே கிடக்கணும். புத்தி சுவாதீனம் இல்லாமல் கிடக்கிறான். அவனை சரிப்படுத்தணும். அவன் யாருக்கு முன்னின நிலைமைக்கு அவனை கொண்டு வருகிறவன் யார்? அவன் மாற்றுகிறான்.
அவர் உயர்த்த வேண்டும் இல்லை. நான் செய்கிற ஒரு சின்ன கடமை இதுதான். சரிங்களா? பறையர்கள் விழிப்புணர்வு வார்த்தைகள் அவன் யாருமே அவனுக்கே தெரியல. அதனால அவனுக்கே அப்படியே சொல்லுங்க. பறையன் ராஜவம்சத்தை சேர்ந்தது. இதெல்லாம் மறைச்சிட்டாங்க எல்லாரும் தெரியும். பறையன் ராஜவம்சத்தை அவன் கேட்பாரத்து கிடைக்கலாம். அதனால்தான் அவர் சொன்னார், பெரியார் அவர்கள் சொன்னார், பார்ப்பனுக்கு மூப்பு பறையன் கேட்பாரட்டு கீழ் ஜாதியார்கள். பறையன் கீழ் ஜாதியார்கள். புரியுதுங்களா? அவன் எப்படியாரு எனக்கு கொடுத்து இறக்கம் வெளிப்பட்டது. அவன் எப்படியாவது தூக்கி நிறுத்தணுங்கிறது என்னுடைய இது. எந்த அரசியல்வாதிகளாக இருந்தால் அதுக்கு உதவி செய்ய. பறையர்களா மினிஸ்டரா இருக்கலாம், எம்எல்ஏக்களா இருக்கலாம். ஒரு சிஎம் கிட்ட பேசுங்க, என் இனத்தாருக்கு உதவி செய்யுங்க, அடிமட்டத்தில் நாங்கள் தூக்குங்க. இந்த அவனை அந்த ராஜவம்சத்தை சேர்ந்தவன் எல்லாரும் அவனை பணிந்து சென்றவர்கள் அடியை கட்டுகிறார். வாழ முடியும். படிக்க விடுறது இல்லையே. எவ்வளவு மரணம் வேதனை. அந்த பறையனுக்காக தான் புரியுதுங்களா? ஏன் மேல வருத்தப்படுகிற போது எந்த ஜாதி பெயரை நாம் உச்சரிக்கிறது? இந்த பறையனுடைய பெயரை மட்டும் நாம் என்ன பண்ணணுமா? ஏதேனும் ஒரு ஜாதி பெயரை உச்சரித்து பேசுகிறோம். இந்த பறையனுடைய மேன்மை தமிழ் பிரிவுகளை ஒத்துழைக்க வேண்டும். இந்த பறையனுடைய மேன்மை வர வேண்டும். அவன் அறியப்பட்டு தர வேண்டும். அவனை எழுப்பி விட வேண்டும். அவனுடைய அரசாங்கத்துல முதலிட வேண்டும். அரசாங்கத்தில் அவன் வேண்மை அடைய வேண்டும். அவனுக்கு பாதிப்பு இருக்கக்கூடாது. அதுதான் என்னோட ஆதங்கம். அதை தான் ஏற்றி விடுறது. இது ஏன் தவறா? நீங்க பேசுறியா அவங்க ஜாதிக்காக? நான் யாரும் பேசுறேன், நான் பேசுறேன், அவ்வளவுதான். எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, எம்பிக்கள் இருக்கிறாங்க, என்ன இருக்காங்க. ஏன் இந்த பறையில உயர்த்த முடியல? ஏங்க உயர்த்த முடியல? அவரவர் நன்மை தேடி போனாங்க. அவங்க இந்த பரப்புலத்தை உயர்த்தணுங்கிறது என்ன இருக்கா என்னமோ தெரியும். இவருக்குள்ள விழிப்புணர்வு உண்டாக்கி வாழ வைக்க வேண்டிய எண்ணம் தான் என் உலகத்தில் இருக்கு. சிம்மாக்காரனே சொல்றான் பாட்டுல, இந்த சின்ன ஆசை சிறகடிச்சா சரியா? இதே மாதிரிதான் இந்த பறையனை சிறகடிக்க வைக்கணும், உயர பார்க்க வைக்கணும்னு ஆசை. அதை நான் செய்து அங்கேயும் போராடுவதில்லை. யாராலும் திமுக மினிஸ்டரா இருக்கலாம் பறையர்கள். என்ன மூலம் இருக்கவர் பேசுங்க. என் ஜாதிக்கு விருது காலம் எப்போ வரும்? ஏன்னா கலைஞரை பற்றியே துரைமுருகன் என்பவர் சொல்லியிருக்கிறார். அவரே சொன்னார், நானும் பறையன் தான், நீயும் பறையன். துரைமுருகன் வன்னியர் ஜாதி சேர்ந்தவர். ஆந்திராவிலிருந்து வந்தவர். அவரே சொன்னார், ஆந்திராவில் தெலுங்கு பேசுகிற பறையன், நானும் பறையன் தான், நீயும் பறையன். அப்ப கலைஞர் கருணாநிதி யாருங்க? பரக்குளத்தில் சேர்ந்தவங்க. அதைதான் சொல்றாங்க, நானும் பறையன் சொல்லுங்க. அவர்கிட்ட சேர்ந்து யூடியூப்ல பார்த்தேன், காட்டுல பார்த்தேன். அப்போ ஒரு விடுதலை தானம் இந்த பறையர்களுக்கு கொண்டு வரலாமே, அவர்களை மேன்மையடைய வைக்கலாமே. இல்லையே, யாரும் இல்லை. பறையர்களை மேன்மையடைய வைக்கலாமே. கேட்பாரட்டி கிடக்கிறானே. ஊழியத்தில் நானும் இந்த ஜாதியில் பிறந்ததுனால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இழிவுபடுத்திருக்கிறான். அதனால பேசல. இந்த பறையன் யார் என்பதை பறையனுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்க வேணும். பறையன் அடிமை அல்ல, பறையன் ராஜ்ய வம்சத்தை சேர்ந்தவன் என்பதை நான் பழைய இருக்காருங்க எடுத்து படிச்சு பாருங்க. பறையனுடைய மேன்மை தெரியும். பறையனுக்கே தான் யாருமே தெரியல. அம்மாத்தாலே தான் அது வாழ வைக்கும். போனங்க மெட்ராஸுக்கு வெப்பனும் பேசிட்டு பிளாட்ஃபார்ம்ல கிடக்கிறாங்க. பறையன் சுதந்திரமாய் வாழ்ந்த பறையன் பிளாட்ஃபார்ம்ல படுத்து கிடக்கும். ஆணும் பெண்ணும் படுத்து கிடக்கும். இந்த அவலநிலையெல்லாம் மாறுமா? எப்போ மாறும்? யாராலும் பறையர்களை மினிஸ்டரா இருந்தா, எம்பியா இருந்தா, எம்எல்ஏக்களா இருந்தா போய் பேசுங்க. ஒரு இனத்தானுக்காக பணிந்துட்டு வேறுடைய கோபம் உண்மையை பற்றி எதுவும் காரணம் நான் பேசுகிறேன். என் மேல கோபப்பட்டா நான் என்ன
பறையர்களுக்கு விழிப்புணர்வு வர வேண்டும். அவர் உயர்த்த வேண்டும். உயர்த்த வேண்டும். ஆந்திராவில் இருக்க பறையர்கள் தெலுங்கு பேசுவார். கர்நாடகாவில் பறையர்கள் இருக்கிறாங்க, அவங்க கர்நாடகா பாஷை பேசுவாங்க. கேரளாவிலும் இருக்காங்க, அவங்க மலையாளம் பேசுவாங்க. மலையாளம் வந்தது எப்போ? தெலுங்கு பாஷை வந்தது, எழுத்தும் தெலுங்கு பாஷை வந்தது எப்போ? யார் கொண்டு வந்தாங்க? விசாரிச்சு பாருங்க. ஆரியர்கள் தான் கொண்டு வந்தாங்க. கேரளாவில் இப்போதான் கேரளாவில் சமஸ்கிருதத்தை எடுக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. தெலுங்குல இருக்க சமஸ்கிருதத்தை எடுத்துருங்க. கன்னடா மொழியில சமஸ்கிருதத்தை எடுத்துருங்க. நல்லா தமிழ் வருங்க. தமிழ் என்றால் தமிழ சமஸ்கிருதத்தை கலக்கவே முடியாது. தமிழை ஒன்றும் செய்ய முடியாது யாரும். எல்லாரையும் அழிவுபடுத்தினான். தெலுங்கன் அழிவுபடுத்தினான், கேரளாக்காரன் அழிவுபடுத்தினான், கர்நாடகாவில் அழிவுபடுத்தினான், நார்த்ல இருந்து அழிவுபடுத்தினான். இவன் அழிவுபடுத்தினால் எந்த மாற்றமும் கொண்டு வரும். இப்ப இருக்கிறாரே மோடிஜி பிரதமர், அவர் பிஹேவியர்ஸை பார்த்தா அவர் சோழ வம்சத்தை போன்று இருக்கிறது. அமித்ஷாவை பார்த்தா அவரும் சோழ வம்சத்தை சேர்ந்தவரை போன்று இருக்கிறது. கன்னியாகுமரி முதல் கொண்டு காஷ்மீர் வரைக்கும் வாழ்ந்தார்கள் சோழர்கள், பாண்டியர்கள். சோழர் பாண்டியர்களை பத்தி பேசலாம், சிலருக்கு குறிக்கிறார். சோழரை பத்தி பேசலாம், நான் பேசாம யார் யார் பேச நீ பேச வச்சுட்டாரு. இயேசு கிறிஸ்துவின் சீடன் ஆகிய தோமா சேர நாட்டுக்கு வந்தார். ஆண்டவர் சொன்னா, நீ அங்க போ, சேர நாட்டுக்கு தேரலாம். அந்த இடத்துல சபைகள் சேர்ந்தது. அந்த கன்னியாகுமரி மாவட்டம் இருக்கு, அது கேரளாவை சேர்ந்தது. பழைய இருக்கான்னு எடுத்துப்பார். அங்க ஒரு சபையை ஸ்தாபித்தார் மற்றும் கேரளாவில். அந்த கன்னியாகுமரி வழியா ஊழியர் செய்திருந்தார். அந்த பாண்டியர்கள் இருந்தாங்க, அவங்களுக்கு ஊழியர் செய்தார். அப்படியே கடலோரமாக வந்தார், சோழ நாட்டில் வந்து ஊழியர் செய்தார். அதான் செயின்ட் தாமஸ் மான்ல அவர் மடித்து போனார். அவரை கொண்டு செயின்ட் தாமஸ் அங்க கொண்டு அடக்கம் பண்ணிட்டுதான் கேள்விப்பட்டேன். நீ வேணா போய் பாருங்க, ரெக்கார்டு எடுத்து பாருங்க. அப்ப இந்த சேரனை குறித்தும் பாண்டியனை குறித்தும் சோழனை குறித்தும் பேசுவது தவறில்லை. இயேசு கிறிஸ்துவே இந்த 3 ஆட்களுக்குள்ள ஊழியர் செய்ய தோமாவே அனுப்பி கொடுத்தாரு. இவர்களை பத்தி பேசலாமா? பேசுறது தவறா? பறைகளை பற்றி மேன்மையா பேசுறது தவறுங்களா? தேவனின் வார்த்தை கொடுத்தா பேசுகிறேன், அவள் மேன்மடைய வைக்க வேண்டும். பறையுடைய கையில ஒரு தூக்கு இருக்கும். அந்த காலத்துல தண்ணி வச்சிருப்பான். வேற ஆளுக்கு தண்ணி வாங்கி குடிக்க மாட்டான். பறையன் பாதமத்தா அந்த தண்ணியை தான் குடிக்கும். அந்த பறையன் தான் வெஜிடேரியன். அவன் மாட்டுக்கறி சாப்பிட மாட்டான், எந்த மாംசத்தை சாப்பிட மாட்டான் பறையன். அப்படி இருந்தவனை தான் அடிமையப்படுத்தி மாட்டு செத்து போன மாட்டை சாப்பிட வைத்தாங்க. அதுக்கப்புறம் போனப்போ பிரிட்டிஷ்காரங்க ஆண்டாங்க. பிரிட்டிஷ் காலத்துல ஒரு பறையர் போர் படையில பறையர் ரெஜிமெண்ட் ஒரு ரெஜிமெண்ட்டை துவங்கினாங்க. இவங்களெல்லாம் உள்ள வேலையை கொடுத்த உடனே அவன் சொன்னா, நான் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டே இருந்தேன், எங்களை அப்போ சாப்பிட வச்சாங்க, நீ சாப்பிடுங்க. அங்க 2 கூட்டம் பிரிட்டிஷ்காரங்க இருந்தாங்க. ஒருத்தர் சுவிசேஷ தரிகை கிறிஸ்தவம், மற்றொரு கூட்டம் கம்யூனிஸ்டுக்காரங்க. நீங்க சாப்பிடுங்க, ஒன்னும் ஆகாது, கடவுள் கொடுத்துதான். அப்ப சாப்பிட்டு தான் மாட்டுது. பறையனுடைய பூர்வீக உணவு மாட்டு வச்சு கிடையாது, வெஜிடேரியன் தான். அருமையானது. இந்த பறைகளை பற்றி பேசுவது எனக்கு தவறா? ஆண்டவர் சகோதரனே, உன் வழியை கத்தைக்கு ஒப்பது, கடவுளுக்கு ஒப்பது, உன் வழியை விட்டு நீ மோசம் போக. ஆண்டவர் விட்டு வெளியே போகாது. ஆண்டவர் விட்டு வெளியே போகாது. உலகாரன் மிஸ்யூஸ் பண்ணுவான். போதகன்னா பண்ணு உங்க பேரை தமிழை மிஸ்யூஸ் பண்ண, அதை மாதிரி தான் மிஸ்யூஸ் பண்ணுவான். நீ மிஸ்யூஸ் ஆகுதே கூடாது. என் வார்த்தையை கேட்கப்போ என் சகோதரி, உன் பாவ வழியை விட்டுட்டு எந்த நாட்கள் முடிந்த பிறகு உன் பாவ வழி மரண வழியை விட்டுட்டு, ஒருவேளை பாபிலனுக்கு அந்த மரணம் திடீரென்று ஆண்டவனை இருப்பாரானால் உன் மரண வழியை விட்டு ஆண்டவனுக்கு கூட இருக்காங்களா கூடி போற, ஏய் விட்டுறாதலாம் பிள்ளைகள் சொல்லுங்க, ஐயோ இதெல்லாம் வேணாம், தேவையான வசதி இருக்கு, ஆண்டவர் பின்பற்றிக்க போக, இதெல்லாம் வேண்டாம், நமக்கு
யாரும் நம்ம கெட்ட விஷயத்துக்கு உபயோகப்படுத்த கூடாது. உபயோகப்படுத்த வரணும்னு வீட்டுல சேர்க்கக்கூடாது. போதங்கன்னா வருவான், அவங்க பேரை வச்சு உபயோகிச்சு நீங்க ஆண்டவரிடம் வாழ்ங்கள், தேவன் உதவி செய்வார். அடுத்த வசனம் படிக்கிறாங்களா? படிங்க. பிலிப்பியரின் புஸ்தகம் பிலிப்பியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது அதிகாரம் 17-18 வசனம். 17-18 வசனம். சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி என்னோடு கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். நடக்கிறவர்களை மாதிரியாக பாருங்கள். நாங்கள் வழிகாட்டுகிறேன். ஆண்டவர் பெற்றோம். உலகார வழி வேண்டாம், மரண வழி வேண்டாம். 3 கூட்டம் தான் இருக்கிறாங்க. உலகார வழி மிஸ்யூஸ் பண்றோம். இது பேசிக் கலர். அடுத்து வஞ்சகர்கள், மோசம் போக்குகிறவர் இருக்கிறாங்க. இவரெல்லாம் விட்டு நீ விலகுங்க, ஆண்டவர் பட்சம் வாங்குங்க. ஆண்டவர் பிடிங்க. உங்கள்கிட்ட சிலுவை இருக்கா? வாழ்ந்தது போல இனி நான் தெய்வத்தின் பட்சம் மட்டும் வாழ்வேன். எனக்கு போதை விடுத்து முடியாது. பிள்ளைகளை ஆண்டவர் பட்சம் திருப்புங்கள். கூட இருக்கிறவர்களை திருப்பி பாருங்க. திருத்தம்னா அவனை விட்டுருங்க, போட்டோம். திரிஞ்சு வாழ வழி கொடுத்துங்க. இத்தனை வருஷம் என்கிட்ட வாங்கி சாப்பிட்டேன்ல, என் கூட இருந்தேன்ல, பாட்டிலாம் போட்டேன்ல, இப்ப நான் வரேன், ஆண்ட பக்கம் கூப்பிட்றேன், நீ வா. நீ ஜாதிக்காரனா இருக்கலாம், வேற ஜாதிக்காரனா இருக்கலாம், வா என் கூட ஆண்டவர் பின்பற்று. அன்னைக்கு செய்த உதவி என்னைக்கும் செய்வோம். வா, என் காலம்லாம் உதவி. ஆனா மாவ வழியை விட்டுக்கிறது, மரண வழியை விட்டுக்கிறது. அவங்களே எங்கன்னா காசு வாங்கிட்டு கூட மிஸ்யூஸ் பண்ணுவான் போயிட்டு. அன்னைக்கு அவனுக்கு தெரியும், அவங்க ஆளுப்பான். கபடி என்னோட பேரை யூஸ் பண்ணி அப்படிதான் இருந்தாங்க. அது செத்தவங்க ஓடிக்கிட்டான் எல்லாரும். அருமையானவர்களே, நீங்க தேவன் பட்சம் உங்க கிட்ட பொய் செஞ்சு ஏமாற்றி பணம் வாங்கலாம். அவன் தேவனுக்கு ஊழியக்காரன் கிடையாது. நீங்க ஒரு கலசம் தண்ணீர் அவனுக்கு கொடுத்தாலும் பரலோகத்தை கிடைச்சார். உங்க பேரை சொல்லி வீடு செய்யறான் பத்தியா, இவருக்கு தெரியும், நான் போவேன் வருவேன், அவங்க வீட்டுக்குள்ள நல்லா பழக்கம்னு சொல்றான் அப்படின்னா அவன் வீட்டு வாசலை ஏற்றாப்பு. ஆண்டவர் பாருங்க, அவனுடைய கடந்த வார்த்தைகளை தீங்க 2 நாட்கள் சரி பண்ணிட்டு நீங்க ஆண்டவர் பற்றி நின்னாலும் உங்களுக்கு லாபம். என்னை பொறுத்து ஒரு மனிதனை மருத்துவப்படுத்துவேன், அவ்வளவுதான். இந்த வார்த்தையை நம்புங்கள். அவைய வழி, அவைய சத்தியம், அவைய தீர்மானம். ஒரு சொல்கிறார், என் வழிகாட்டியும் வழிகாட்டு. ஆண்டவர் தான் வழிகாட்டுவார். என்கிட்ட பணம் கிடையாது, எனக்கு தெரியும் சபை கிடையாது, பணம் கிடையாது. பணம்னா ஒன்றும் இல்லை. இல்லையாவது தோழர்களை பற்றி நான் பேசலாம், பஞ்சத்துல கிடக்கலாம். ஆமா, யாரும் ஏமாற்றது இல்லை. போய் சரி எந்த பணம் 5 பைசா வாங்க கிடையாது. நான் என்ன செய்ய முடியும்? பவுல் புதிய ஏற்பாட்டில் ஊழியர் செய்தார். அவருக்கு 4-6 கப்பல் இருந்ததா நான் கேள்விப்பட்டிருக்கிறோம். வேகத்துல இருக்கு. எல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் பட்சம் வந்தார். தங்கிக்கு வழி இல்லைங்க, அவருக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை. பாருங்க, போய் வேலை செய்து சாப்பிட்டா பைபிள படிச்சு பாருங்க. அவ்வளவு வசதியானவர், ராஜஸ்தானத்து சபையிலே நின்று பேச தகுதி பெற்றவர். சாப்பாட்டுக்கு வழி இல்லைங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அப்ப எல்லாம் விட்டுட்டாரு, எல்லாம் போயிட்டு வாங்கி சாப்பிட்டோம்னா பரியாசம் தான். ஆண்டு ஊழி செய்வோம். என் கையில வாங்கி சாப்பிட்டவங்க எனக்கு தெரியும். நீங்க எனக்கு ஒன்றும் இல்லை, ஒரு எனக்கு தேடி வர மாட்டேன். என் பேரை கட்டவங்க தான் எனக்கு தெரியும். ஆண்டவர் தான் நமக்கு கருத்து. யாரோட பணமும் நான் வாங்கினதில்லை. சகைன்னு சொல்கிறார், அநியாயமாய் ஒரு எத்தனையாய் வாங்கி வந்து விட்டானா 4 எத்தனை திருப்பி கொடுத்துறாங்க. அதே மாதிரி தான் நானும் அடிச்சுப்பேன். அந்த 4 எத்தனையா திருப்பிட்டாரு. யாரும் ஏமாதி எல்லாம் காசு பண்ணி வைக்க மாட்டான். யாரையும் வாங்கினதில்லை. ஆண்டவர் தான் நமக்கு முக்கியங்க. நன்மான சாட்சியோடு வாழ்ந்து கொண்டீங்க. எந்த வசதியும் எங்களுக்கு கிடையாது. தேவனுடைய அனுக்கிரகம் நமக்கு வரணும். நீ ஆண்டவரை பாருங்க. இன்னும் வார்த்தைகள்லாம் இருக்கு, அதான் இன்னைக்கு பேசுவோம். இன்னும் நான் படிக்கிறேன். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஏனெனில்
அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று கவனிக்கிறீங்களா? அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன். சொல்றார். அது இப்பொழுது கண்ணீரோடு சொல்லுகிறேன். அழுது சொல்றாரு, திரும்படா ஆண்டவர் பட்சம் வாடா, பாவழி விடுங்கடா. சிலுவையை விட்டுட்டான், அவசரத்துக்கு போறான், அலையிறான், திரிகிறான். அது வேண்டாம். உங்க தேவன் திருத்துவ சாயிரம் கொடுக்கிறார். பிதாவாகவும் குமாரனாகவும் கேட்கிறவான சத்திய ஆவியானவருமாய் ஆண்டவர் பட்சம் இல்லைங்க. நீங்க வேற வழி போகாதீங்க. சிலுவை ஒரு பாட்டு இருக்கு. அனுதினம் வழியான் சாந்திகளை பாரி சிலுவையின் நீழலில் அனுதினம் அடியான் சாந்திகளை பாரி. சிலுவை நீழல் தான் நமக்கு முக்கியம். இருந்த கையில் எடுங்க, பாவழிக்கு போகாதீங்க. ஆண்மனுடைய ஆசை பாதுகாப்பு. தேவன் எப்போ வருவார தெரியாது. நாம தான் அங்க போகணும். நைஜீரியாவில் போய் பாருங்க, கிறிஸ்தவரை கொள்றாங்க. அவங்க எல்லாம் தேவன் இவர் எந்த நேரத்துல கொல்லப்படலாம் எண்ணி ஜெபித்து பரலோகத்துக்கு ஆயத்தப்பட்டு வாழ்ந்து கொண்டே இருக்கிறான். கொல்லப்படலாம், அதனால ஆண்டவரை வைத்து பார்க்கணும். ஜோமணி ஆசிரியத்தை அறிக்கை பண்ணி தேவனை உறுதியாய் கட்டிக்கொண்டு மனதுடையவர்களாய் வாழ்கிறார். எந்த நேரத்துல கொல்லப்படலாம். வாங்க என்ன கொல்லுங்க நான் சொல்றாங்க. இல்லை, ஒரு அம்மா சொல்லிட்டு என் புருஷன் பரலோகத்துக்கு போயிட்டாங்க, என்னையும் கொள்ளுங்க, நானும் போறேன்னு சொல்லி அருமையான நிலை அங்க நடந்து கொண்டு இருக்கு. தேவனோடு வாங்க, ஆண்ட வழி பாவ வழி எல்லாம் விட்டுடுங்க. தேவனுடைய திருவிழை ஆண்டு தேவன் கைவிடும். ஜெபிக்கிறாங்களா? சர்வவல்லமை தேவனே, இந்த 2 நாட்களிலே வார்த்தை கேட்கப்போற ஜனங்கள் தான் கேட்கிறோம். இந்த உறுதியாக கற்றுக்கொள்ளும் பாவ வழி, மரண வழி எல்லாவற்றையும் விட்டு ஒரு பட்சத்தில் சிலுவையை எடுத்துக்கொள்ளட்டும். அது ஏழைகளை தங்கியிருந்து வாழத்துக்கிறார். உதவி செய்யும். இம்மட்டும் காத்த இம்மானுவேலன் இனிமேல் உங்களை காக்க வல்லவர் என்று சொல்லுகிறார். அருமையான சகோதரனே சகோதரி, இம்மட்டும் காத்த இம்மானுவேலன் என்பவர் இனிமேல் உங்களை காக்க வல்லவராயிருக்கிறார். ஆண்டவரை பிடிங்கள். தேவன் கைவிடலாம், தேவன் பேசுவார். தேவனோடு இருங்க. தேவன் வந்ததை சர்வர்களுக்கு தேவனே, இரக்கமுள்ள பிதாவே, மக்களை இந்த பட்சமா வைத்துள்ளோம். திருப்பதிக்குள்ளே மறைத்துக் கொள்ளலாம். கரங்களிலே சுத்தம் உள்ளவனும் இருதயத்திலே மாசற்றவனும் வாழத்தக்கதாக ஒவ்வொரு கிறிஸ்தவர்களை நீ மாற்றி அமைக்க முடியும் இடத்துல வேண்டிக்கும். காத்தவர்களும் சந்திக்க எங்களை ஆயத்தப்படும். எதிரி சாத்தானாலும் நிறுவனமாகும். எங்களுக்குமாய் செயல்படுற வாகனத்தை பொல்லாத ஆவிகளால் நிறுவனமாகும். சுப்பிரபஞ்சத்தில் அந்த கால லோகாதிபதிகளால் நிறுவனமாகும். இந்த காலங்கள் எங்களுக்கு அனுகூலமாக, இந்த இரக்கம் எங்களுக்கு அனுகூலமாக இருக்கட்டும். காத்தவர்களும் அரியன் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் கேட்டு தன்னை மாற்றிக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமென். Praise the Lord. God bless you.